வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம டெக் எக்ஸ்பிரஸ் 64வது எபிசோட்ல இருக்கோம். ஸோ எப்பவும் போல தாங்க எக்கச்சக்கமான நிறைய டெக் நியூஸ் அப்டேட்ஸ்லாம் அப்படியே அள்ளி போட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அப்படியே உட்காந்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல சேல் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட்லேயே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேல் மட்டும் இல்லாமல் கான்செப்ட் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சேல் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஆகஸ்ட் 1லேருந்தே சேல் போய்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேல் முடிய போகுது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது ஐஎம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருந்தீங்கன்னா கான்செப்ட் கார்டு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி கான்செப்ட் கார்டு வெப்சைட்லேருந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்கி ரிவ்யூ ஐஎம்ஸ்லாம் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஐஎம்ஸ் வாங்கணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா கான்செப்ட் கார்ட்டில் சேல் போய்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 4 முடிய போகுது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் ஈவன் ஆப்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் தான் அதிகமாக அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ யூஎஸில் சேல் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி வரக்கூடிய ஃபோன்ஸ் தான் வந்து யூஎஸில் அதிகமாக சேல் ஆகும். பட் அதை இப்போ பீட் பண்ணி இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் வந்து அதிகமாக சேல் ஆகுதாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 2024ல் 61% வந்து சைனா தான் யூஎஸ் மார்க்கெட்டில் ஷேர் வச்சிருந்தாங்களாம். பட் அதோட ஷேர் இப்போ 25% ட்ராப் ஆயிருக்கான். இந்தியா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2024ல் 13% தான் ஷேர் வச்சிருந்தாங்களாம். பட் இப்போ 44% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஎஸ்ல அதிகமாக விற்கிறதுனால அங்கே ஷேர் வந்து அதிகமாயிருக்கான். கிட்டத்தட்ட யூஎஸ்ல ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற 3 பேர் இதில் ஒரு ஃபோன் வந்து இந்தியன் மேட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியன் மேட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய சேல் ஆகுதான். ஸோ இப்போலாம் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் 10,000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்லாம் லாஸ்ட் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஆக்சுவலி ஹானர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஒரு 10,000 mAh ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்டேஜிங் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே ஹானர் கிட்டேருந்து 10,000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதாம். ஆக்சுவலி ரீசெண்டாக தான் ஹானர் பார்த்தீங்கன்னா ஹானர் பவர் அப்படின்ற 8300 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹானர் பவர் 2ல தான் இந்த 10,000 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ்லாம் போகுது. இது போக ரியல்மியுமே 10,000 mAh ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே இந்த வருஷத்து எண்ட்லேயே வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 10,000 mAh பேட்டரி எதிர்பார்க்கலாம். சாம்சங் உடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S26 எட்ஜ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ப்ரீவியஸ் எட்ஜ் சீரிஸை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா. ப்ரீவியஸாக வந்து 4000 mAh பேட்டரி தானே இருந்துச்சு. இந்த கேலக்ஸி S26 எட்ஜில் பார்த்தீங்கன்னா 4400 mAh இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு கிளைம் பண்ணுறாங்க. இது போக சாம்சங் கேலக்ஸி S26ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் Exynos 2600 அப்படின்ற இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில லீக்லாம் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. இப்போ அஃபிஷியலாக வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக Exynos 2600 தான் அவங்களுடைய கேலக்ஸி S26 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுதாம். இது போக இந்த Exynos 2600 சிப்செட் பார்த்தீங்கன்னா 10 கோர் சிப்பாக வரப்போகுது. 3.5 GHz கிளாக் ஸ்ப்ரெட்லாம் இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்லாம் ப்ரீவியஸாக பார்த்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த சிப் 2 nm சைஸில் பில்ட் பண்ண சிப்செட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நியூஸையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சாம்சங் கேலக்ஸி S26 சீரிஸில் Exynos 2600 2 nm சிப்பில் 10 கோர் CPU இருக்கக்கூடிய சிப்பை பவர்ஃபுல்லாக கொண்டு வர போகிறாங்களாம். எலான் மஸ்க் உடைய நியூராலிங்க் ப்ராஜெக்ட்டை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதான் பிரெயினில் வந்து சிப்பை வைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான கிளினிக்கல் ஸ்டடி டெஸ்ட்டை வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஆக்சுவலி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் ஸோ அவங்களோட கொலாப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரலிசிஸ் பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பிரெயினில் சிப்பை வச்சு அவங்களுடைய இன்னபிலிட்டியை க்யூர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே டைரெக்டாக ஹியூமன் பேஷண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா பிரெயினில் சிப்பை வச்சு அவங்களுடைய இன்னபிலிட்டியை வந்து க்யூர் பண்ண போகிறாங்களாம். விவோ அடுத்ததாக விவோ V65G அந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற அப்டேட்லாம் போன டெக் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஆகஸ்ட் 12 வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத விவோ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த விவோ V60ல ஆல்ரெடி டிசைன்லாம் வந்துருச்சு. இதில் 3 கலர் ஆப்ஷன் கிரே ப்ளூ கோல்டு அப்படின்ற கலர் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்ல. இது போக இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 2 50 மெகாபிக்சல் கேமரா இருக்க போகுதாம். அதில் பிரைமரி 50 மெகாபிக்சல் IMX766 பேக் பண்ணியும் அடுத்து செகண்டரி 50 மெகாபிக்சல் IMX882 டெலஃபோட்டோ கேமராவாகவும் இது இருக்கும்னு சொல்கிறாங்க. செல்ஃபியும் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. இது போக 6500 mAh பேட்டரி 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே IP6869 ரேட்டிங்கோட ஸ்னாப்டிராகன் 7 Gen 4 அந்த சிப்செட்லாம் பேக் பண்ணி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு விவோவுடைய V சீரிஸ் அடுத்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஆகஸ்ட் 12 லான்ச்சு
பார்த்துங்க. OnePlus 11 யூசர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா OnePlus 11 5G அந்த டிவைசஸ்க்கு Oxygen OS 15க்கான அப்டேட்டை வந்து இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய டிவைசஸ் OnePlus 11 டிவைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா வருஷலாக Oxygen OS 15க்கான வெர்ஷன் அப்டேட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ நிறைய டிவைஸ்க்கு வரதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டிவைஸில் OnePlus 11 வச்சிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்டேட் வந்துருச்சா அப்படின்னு. அண்ட் Oxygen OS 15ல பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய அப்கிரேடேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் நம்ம இப்போ OnePlus Nord 5 டிவைஸை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயுமே Oxygen OS 15 தான் இருக்குது. அந்த Oxygen OS 15 பற்றின டெடிகேட்டட் வீடியோவும் அடுத்து நம்ம சேனல்லாம் வரப்போகுது. ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். OnePlus Nord 5 உடைய டீட்டெயில் ரிவ்யூ வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ BSNL பார்த்தீங்கன்னா நியூ யூசர்ஸ் நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதுக்காக ஃப்ரீடம் ஆஃபர் பேக் அப்படின்ற ஒரு நியூ பேக்கை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ₹1 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும் 30 நாளைக்கு 2GB டேட்டாவோட அன்லிமிட்டெட் கால் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களாம். பட் இது வந்து புது யூசர், நியூ யூசருக்கு மட்டும்தான். ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 31க்குள்ளே இந்த ஆஃபரை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது BSNL சிம்முக்கு ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்ற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த பேக் இப்போ அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பட் BSNL நிறைய யூசர்ஸை உள்ளே கொண்டு வரதெல்லாம் ஓகே தான். பட் சிக்னல் அந்தளவுக்கு ப்ராப்பராக நிறைய இடங்களில் கிடைக்க மாட்டேது. ஈவன் எங்கள் ஊரில் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் அவங்களுமே BSNL யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு வந்து OTP வரும்ல, ஸோ அந்த OTP பார்த்தீங்கன்னா BSNL சிம்முக்கு வரவே மாட்டுது. 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இன்னுமே வரல. ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூ BSNL இருக்குது, அதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா BSNL சிம்மை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய ஏரியாவில் இருக்குது. உங்கள் ஏரியாவில் BSNL சிம் எப்படி இருக்குது, நெட்வொர்க்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க. Qualcomm பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்பை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. Snapdragon 8 Elite இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக இது இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் Snapdragon 8 Elite 2 இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்காதான். அதுக்கும் இதுக்கும் இன்பிட்வீனில் ஒரு சிப்செட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். மோஸ்ட்லி இது வந்து Snapdragon 8+ அப்படின்ற மாதிரியான நேமில் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஓப்போ அடுத்ததான் இந்தியன் மார்க்கெட்டில் Oppo K13 Turbo, Oppo K13 Turbo Pro அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜ் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் இப்படி தான் இருக்கும். அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்பில்டு கூலிங் ஃபேனோடலாம் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளே ப்ரீவியஸ் டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோட்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஆகஸ்ட் 11லேருந்து ஆகஸ்ட் 14 இந்த தேதிகளுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதனால் Oppo K13 Turbo லான்ச் ஆகஸ்ட் 11 to 14 இந்த டைமில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா 7000 mAh பெரிய பேட்டரி இருக்க போகுதாம். அண்ட் Dimensity 8450 அப்படின்ற இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட Oppo கிட்ட இருந்து K13 Turboக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா ஆகஸ்ட் மிடில் 15 தேதிக்குள்ளே லான்ச் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணிக்கங்க. நம்ம ஆப்பிள் இப்போ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பப்போ வந்து தெளிச்சு வரும். ஸோ நாமளுமே நிறைய அப்டேட்ஸில் வந்து அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூ லீக், ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வெளில சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஆப்பிளுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம செப்டம்பர் 2026 எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ்க்கான கவர் டிஸ்பிளே இருக்குமா, 7.8 இன்ச்சஸ்க்கான இன்னர் டிஸ்பிளே இருக்குமா. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,80,000 அந்த ரேஞ்சுக்கான ப்ரைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில நியூஸ், சில லீக்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ மேபி இந்த மாதிரி ஆப்பிளுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். நம்ம ரெட்மி கிட்ட இருந்து அடுத்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரெட்மி 15 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை போன டெக் எக்ஸ்பிரஸில் சொல்லியிருப்போம்ல. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரெட்மி 15 5G மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த ரெட்மி 15 5Gயில் பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், பர்பிள் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் இருக்க போகுதாம். 7000 mAh பேட்டரி இருக்குமா, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குமா, Snapdragon 6s Gen 3க்கான ப்ராசர், 144 வாட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான டிஸ்பிளே, 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா, இதெல்லாம் இருக்கும்ன்றதை அஃபிஷியலாக அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட நமக்கு பார்த்தீங்கன்னா 15,000 அதுக்கும் கம்மியான செக்மெண்ட்டில் தான் வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட ரெட்மி ஃபோன் நீங்கள் ஏதாவது புதுசாக எதிர்பார்க்குறீங்கன்னா வருது, வெயிட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சாம்சங் இப்போலாம் அவங்க கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுலையுமே வந்து சார்ஜரை வந்து பாக்ஸில் கொடுக்கறதே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ சார்ஜரை கட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோனை செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே சமயம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ நமக்கு சார்ஜரை உள்ளே வச்சும் கொடுக்குறாங்களே, இது வந்து அவங்களுடைய சேலை வந்து கொஞ்சம் வந்து இம்பாக்ட் பண்ணுதான். ஸோ அதனால் அடுத்து ஃபியூச்சரில் அவங்க கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சார்ஜரையும் பாக்ஸில் வச்சு கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரியான சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின லீக்ஸ்லாம் வெளில வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பட்
சார்ஜரை உள்ளே வச்சாலும் ப்ரைஸ் அதே ப்ரைஸுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சார்ஜருக்கும் எக்ஸ்ட்ரா காசுன்னு வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுக்கு தான் கண்டிப்பாக சேல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் சார்ஜரையும் உள்ளே வச்சு ஃபியூச்சரில் சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் வரப்போகுதான். யூபிஐ யூசர்ஸ்க்கு வர ஆகஸ்ட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா சில நியூ ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூபிஐ ஆப், ஜிபே, ஃபோன்பே எல்லாத்துலேயுமே போயிட்டு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் இனிமேல் வந்து பேலன்ஸ் செக் பண்ண முடியாதான். ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ண முடியுமா, அப்படி வந்து லிமிட் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி ஆட்டோபே ஆப்ஷனை வந்து ஆஃப் பீக் ஹவர்ஸில் மட்டும், அதாவது ஏர்லி மார்னிங்கு இல்லைனா மதியத்தில் இல்லைனா லேட் நைட்டில் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்களாம். அடுத்து இந்த ஃபெயில்டு பேமெண்ட்லாம் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபெயில்டு பேமெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியுமா. 3 வாட்டி மட்டும்தான் ஃபெயில்டு பேமெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் பண்ண முடியாதான். அதை வந்து ஸ்ட்ரிக் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஃபெயில்டு பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறமே 90 செகண்ட் வெயிட் பண்ணி தான் அடுத்த பேமெண்ட் பண்ண முடியுமா. இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை கொண்டு வர போகிறாங்களாம். அது போக இந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்ற மாதிரியான நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்து அடிக்கடி ஸ்ப்ரெட் ஆகும்ல. ஸோ அந்த நியூஸுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது அப்படின்ற ஒரு நியூஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளில சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டிலாம் எதுவும் கிடையாதான். நம்ம மெட்டா புதுசாக ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வரப்போகுது அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் டெக் எக்ஸ்பிரஸ் எபிசோடில் நாமளே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக கேமரா இருக்க போகுதான். ஸோ இன்பில்டு கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது மோஸ்ட்லி செப்டம்பர் 2025 அப்போவே லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த ஐஃபோன் 17 சீரிஸை பற்றின அப்டேட்ஸ் வந்து நிறையவே மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஐஃபோன் 17 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிசைன் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸ்லாம் வந்துச்சுல. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி ஐஃபோன் 17 ப்ரோ டெஸ்ட் யூனிட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக பப்ளிக் ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு அது இப்போ வந்து வைரலாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக லீக்கில் நமக்கு என்ன மாதிரியான டிசைனில் இருக்கும்னு கிடைச்சதோ சேம் அதே டிசைனில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோடைய இந்த இமேஜில் வந்து அது ஷோ ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான லுக்கில் தான் ஐஃபோன் 17 ப்ரோ கண்டிப்பாக வரப்போகுது. இது போக ஐஃபோன் 17 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆரஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்க போகுதான். ஸோ இதையும் வந்து இப்போ லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஐஃபோன் 17 ப்ரோவில் நிறைய புது கலர் ஆப்ஷன், இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த ஹீட்டிங் இஷ்யூஸையும் வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. ஸோ இப்போ பார்த்தாலும் அடிக்கடி வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் கூகுள் பிக்சல் 6a யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி அவங்களுடைய ஃபோன் வந்து எரிஞ்சே போயிடுச்சாம். ஆக்சுவலி அவர் தூங்கும்போது இது சார்ஜ் ப்ளக் பண்ணிட்டு தூங்கியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபோன் ஓவர் ஹீட் ஆகி எரிஞ்சே போயிடுச்சாம். இதை கம்ப்ளைண்ட்டாக வந்து இப்போ அந்த யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. மெயினாக அவர் பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் ஏசியை போட்டுட்டு தான் அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. பட் அப்போவுமே ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி பிளாஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதனால் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக 6a ஸ்மார்ட் ஃபோன்லாம் யாராவது வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கப்பா. இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய அடுத்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் GT சீரிஸில் இன்ஃபினிக்ஸ் GT 30 5G+ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ அஃபிஷியலி ரிவீல் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் GT ட்ரிகர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் இன்க்ளூட் ஆகியிருக்க போகுது. ஸோ சைடில் இருக்கும்ல அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது இருக்க போகுது. இது போக 90 FPS சப்போர்ட் BGMIல இருக்கும்னு சொல்கிறாங்க. அது போக நத்திங் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி அந்த பேக் லைட்லாம் இருந்துச்சு அதே மாதிரியான கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சில லைட்டிங் எஃபெக்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் பேனல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் க்ரீன், பிளாக், ஒயிட் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் இருக்க போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. Dimensity 7400 ப்ராசரோட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே மாதிரின இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து GT சீரிஸில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக எதிர்பார்க்குறீங்கன்னா வெயிட் பண்ணிக்கங்க. மற்றபடி இன்றைக்கி நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ நிறைய அப்டேட், நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.